ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். வீட்டில் கத்திரிக்காய் மொச்சப்பருப்பு இருந்தால் கண்டிப்பாக அந்த சைடிஷ் ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பாராட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன பொருள்லாம் செய்யணும்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு மொச்சப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பருப்பை கொஞ்சம் கூட கருக விட்டுறாமல் லேசாக கலர் மாற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அந்த மொச்சப்பருப்பு நல்லா வறுபட்டு வரும்போதே வாசனை வரும். வீட்டில் மொச்சப்பருப்பு இல்லாத டைமில் தட்டைப்பயிர் இருந்தால் தட்டைப்பயிர் கூட லேசாக அந்த மாதிரி வறுத்துட்டு இந்த ரெசிபி செஞ்சுக்கலாங்க. டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ அந்த மொச்சப்பருப்பு நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டதும் குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. தட்டைப்பயிராக இருந்தால் ஒரு 4 விசில் வச்சு எடுத்தால் போதும். மொச்சப்பயிர் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும். அதனால் 5 விசில் வச்சுட்டுனா கரெக்டாக இருக்குங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. அந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 15லேருந்து 20 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாங்க. நான் முழுசாக அப்படியே சேர்த்துட்டேன். நீங்கள் அந்த பூண்டு நல்லா இடித்து சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு இது மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இந்த சின்ன வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரதுக்காக கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்ததும் அதுக்கப்புறம் கத்திரிக்காவை 2 கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேங்க. அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சின்ன ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இல்லாட்டி உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு நல்லா காரம் சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் சீக்கிரமாக அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேங்க. நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் குக்கரில் ஏற்கனவே அந்த மொச்சப்பருப்பு வேக வச்சோம் பாருங்கள். 5 விசில் வச்சு அந்த மொச்சப்பருப்பு அதுக்கப்புறம் அந்த வேக வச்ச தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம், அப்படியே சேர்த்துக்கலாங்க. இப்போ அந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு இந்த அளவுக்கு தண்ணி பத்தாது. சீக்கிரமாக அந்த பருப்பு கத்திரிக்காய்லாம் அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த கத்திரிக்காய் ரொம்ப கொழன்னு குழஞ்சி போயிடக்கூடாதுங்க. லேசாக நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 3லேருந்து 4 கொத்தளவு கருவேப்பிலை, நல்லா பழுத்த தக்காளி பழமாக சின்ன தக்காளியாக 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பழத்தெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கத்தியில் சின்ன சின்ன பீஸாக கீறிட்டு சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே தேங்காவையும் நல்லா வதக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் அந்த சைடிஸ் சீக்கிரமாக கெட்டும் போகாது. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ அந்த வெங்காயம் தக்காளி தேங்காய்லாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வேக வச்சிருந்த கத்திரிக்காய் ரொம்ப கொழன்னு குழஞ்சி போகாமல் கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்திருக்குங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. இந்த சைடிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரேவி மாதிரி ரெடி பண்ணுற மாதிரி தான் அந்த பேஸ்ட் மட்டும் சேர்த்தா போதும். தண்ணி நிறையா சேர்க்கவே தேவையில்லை. நான் இன்றைக்கி குழம்பு மாதிரி ரெடி பண்ணுறேன். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் சுட தண்ணியில் கொஞ்சமாக புளி ஊற வச்சிருந்தேன். புளி நல்லா கரைச்சிட்டு புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. புளி தண்ணி சேர்த்து செய்யும்போது இந்த குழம்பு தீர வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். இந்த குழம்பு ஒரு சொட்டு கூட வேஸ்டே ஆகாதுங்க. சூடு பண்ணி சாப்பிட அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ அந்த புளி தண்ணிலாம் சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க. இப்போ அந்த குழம்புல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சில காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. இந்த மொச்சப்பருப்பு, கத்திரிக்காய், அதுக்கப்புறம் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, நெத்திலி கருவாடுலாம் வீட்டில் இருந்துன்னா கருவாடுலாம் செஞ்சோம்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அப்படி மொச்சப்பருப்பு வாழைக்காய் இருக்கும் பாருங்க, அது நெத்திலி கருவாடு சேர்த்து செஞ்சோம்னா அது ஒரு ருசியாக இருக்குங்க. அப்புறம் இந்த மாங்காய் சீசன் டைமில் மாங்காய் கிடைக்கும் பாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மொச்சப்பருப்பு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் மாங்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு நெத்திலி கருவாடும் சேர்த்துக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த குழம்பு இன்னும் நல்லா ருசியாக இருக்குங்க. அந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது லாஸ்ட்டாக மாங்காய் சேர்த்துக்குங்க. இந்த குழம்புல நல்லா புளிப்பான மாங்காய் சேர்க்குற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி புளி கொஞ்சமாக ஊற வச்சுட்டு அந்த புளி தண்ணி ஊற்றிக்குங்க. அப்போ தான் அந்த குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். இப்போ ரொம்பவே டேஸ்டியான கத்திரிக்காய் மொச்சப்பருப்புலாம் சேர்த்தா நல்லா சூப்பரான புளிக்குழம்பு ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் இந்த டேஸ்டியான புளிக்குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் கூட சாதம் வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. சூடு பண்ணி சாப்பிட இந்த குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த குழம்பு செய்யறதுக்காக ஒரு சில பொருட்களை நம்ம வதக்கி அரைச்சி ஊற்றி செஞ்சதுனால அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கிராமத்து ஸ்டைலில் நல்லா சூப்பரான கத்திரிக்காய் மொச்சப்பருப்பு சேர்த்த புளிக்குழம்பு ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் இந்த டேஸ்டியான கத்திரிக்காய் மொச்சப்பருப்பு புளிக்குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.